ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இந்த முறை நம்ம ஒரு பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி மாதிரி பார்க்க போகிறோம். கூ ஒரு 1 வீக் முன்னாடி ஷட் டவுன் நியூஸ் வந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ட்விட்டருக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்தியாவோட ஓன் ட்விட்டர்ன்ற மாதிரி கூ வந்து ரொம்ப பிரபலமாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இறுதி கட்டத்தை நோக்கி போய் மறுபடியும் இப்போ ஷட் டவுனும் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் இதை பற்றி ஏன் இந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆயிடுச்சின்னு அதை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் அஸ் மூவ் டு த ஸ்டோரி. ராதாகிருஷ்ணன் இவர் வந்துட்டு ஓக்கல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணார் ஃபஸ்ட்டு 2014 ஐ திங்க். அந்த ஆப் அந்த அளவுக்கு பிரபலமாகல. அந்த டைமுக்கு தான் சோஷியல் மீடியா இந்தியாவில் வந்து ரொம்ப அதாவது 2014 எலெக்ஷன் அப்போது சோஷியல் மீடியா ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. ட்விட்டர், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இவரோட ஒரு ஐடியா தான் இந்த கூ ஆப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி, இந்தியாவோட ட்விட்டர் மாதிரி ஒரு மைக்ரோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு இவர் அந்த கூ ஆப்பை ரெடி பண்ணார். அதுக்கப்புறமா இனிஷியலாக வந்து நல்லா டெவலப் ஆச்சு. பட் போக போக வேறு பிரச்சனையில் சிக்கி கடைசியில் அந்த ஆப்பே க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஸோ அந்த ஸ்டோரி என்னன்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது ஆரம்பித்தப்போ ஒரு மைக்ரோ பிளாகிங் சாஃப்ட்வேராக தான் ஆரம்பித்தது, ஈக்குவல் டு ட்விட்டர். ஸோ பெரிய அளவில் டெவலப் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆப். ஆனால் சேட்லி அது ஃபெயில்டு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அரவுண்ட் 2016 அவர் டெவலப் பண்ணாலும் பட் அந்தளவுக்கு ஹிட் ஆகலை, பெரிய அளவில் போகல. கொஞ்சம் அங்கே இங்கே யூசர்ஸ் இருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு பேசிக்கலாக அவர் டெவலப் பண்ணது வந்து இந்தியன் லாங்குவேஜஸில் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக. ஏன்னா ட்விட்டர் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள்ன்ற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிருந்ததுனால வேறு இந்தியன்ஸ் எல்லாம் மற்றவங்கெல்லாம் வந்து இந்த ட்விட்டர்லலாம் இல்லாதவங்கள வந்து டார்கெட் பண்ணி இவர் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ வேஸ்ட் பாப்புலேஷன், ஈவன் தே குட் ஹவ் பீன் அச்சீவ்ட் சம் 5-10 crore யூசர் வந்தாலும் இவங்களுக்கு ஓரளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மாடலை பிளான் பண்ணாங்க. அதே சமயத்தில் ட்விட்டருக்கும் இந்தியன் கவர்மெண்ட்க்கும் டெம்ப்ரவரி செட்பேக்ஸ் வர ஆரம்பிச்சிது வேறு இஷ்யூஸில். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சில பர்டிகுலர்லி அந்த பாகிஸ்தான் யூசர்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்டெல்லாம் ரொம்ப இதுவாக பண்ணுது, நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்போல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணுது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அப்போது அதை ஒரு டசல் மாதிரி க்ரியேட் ஆகிருந்தது அந்த சிச்சுவேஷன். ஸோ அந்த டைமுக்கு ரவிசங்கர் பிரசாத் இருந்தார், அவர் ஐடி மினிஸ்டராக இருந்தார். அவரோடது ஒரு 1 hour அவங்க பிளாக் பண்ணி அவங்களோட பவரை காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா போலீஸ் போயிட்டு ட்விட்டர் ஆஃபீஸர்ஸ்லாம், டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் டீம் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணது. அப்படி ரொம்ப பிரச்சனையாகிட்டே இருந்தது. சில கருப்பான பக்கங்களை வந்து ட்விட்டர் மெசேஜஸ் எல்லாம் பிளாக் பண்ண சொல்லி அவங்க பிளாக் பண்ண மாட்டேன்னு சொல்லி வேர்ல்டு வைடு அந்த இஷ்யூஸ் இருந்தது ட்விட்டருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து டேட்டா ப்ரைவசி இஷ்யூ, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் அந்தந்த கண்ட்ரியோட கோஆப்ரேட் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுனால ஓவராலாக எல்லா பக்கமும் இருந்ததுனால இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அந்த டைமுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து கூ ஆப் வந்து அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணலான்றது ஒரு பிளானோட பெரிய லெவலில் அவங்க அதாவது அதை எல்லாரையும் ரீச் பண்ணுறதுக்காக எல்லா விதமான முயற்சிகளும் செஞ்சாங்க. அதில் எந்த தப்பும் இல்லை, கண்டிப்பாக அவங்க முயற்சி செஞ்சாங்க. ஸோ அந்த முயற்சி செய்யும்போது கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. பேசிக்கலாக அந்த டைமுக்கு இந்தியன்ஸ் நிறைய பேர் கோவப்பட்டு அவங்க வந்து ட்விட்டருக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கவே அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. செலிப்ரிட்டிஸ், ஈவன் நரேந்திர மோடி கூட அவரோட மன் கி பாத்தில் வந்துட்டு கூ ஆப்பை பற்றி சொன்னார். ஆத்ம நிர்பர் பாரத்தில்
கூ ஆப்ன்ற ஒன்று செஞ்சுருக்காங்க, போய் யூஸ் பண்ணி பாருங்கன்னு அவர் கூட அட்வர்டைஸ் பண்ணார். ஸோ அந்த டைமுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே இந்தியாவில் இருக்க சிஎம், பொலிட்டீஷியன்ஸ், பிளேயர்ஸ், அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஜாயின் பண்ணாங்க. பட் அவங்க ஜாயின் பண்ணோடனே அவங்கள ஃபாலோவர்ஸும் அதில் வர ஆரம்பித்தாங்க. பட் ஸ்டில் குளோபல் லெவலில் வந்துட்டு பெரிய லெவலில் வளர முடியாமல் இருந்தது. அப்போ அந்த டைமுக்கு சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் நைஜீரியா, ஐ திங்க் நைஜீரியா கண்ட்ரியில் ஒரு பிஎம் பிரசிடெண்ட் ஒருத்தரது, அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவரோடது வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில். ஸோ அப்போ அவர் கோவப்பட்டுட்டு அவரும் வந்து கூ ஆப் அங்கே டவுன்லோட் பண்ணி கூ ஆப் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து நைஜீரியாவிலும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சேம் கேஸில் வந்து பிரேசிலில் ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்க பிரேசில்லையும் வந்துட்டு கூ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்க மறுபடியும் அதை கரெக்டாக ப்ரமோட் பண்ணாமல் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக யூசர்ஸ் கம்மியாயிட்டு, அதுக்கப்புறமா ட்விட்டர் வந்து கொஞ்சம் எலான் மஸ்க் அவர் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா அவர் ஓப்பன் பிளாட்ஃபார்மாக எல்லாரையும் எதையும் பேன் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி அவர் கொண்டு போக ஆரம்பித்தோன்னா மறுபடியும் எல்லோரும் ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கங்கனா ராவத் நினைக்கிறேன், அவங்களோடது பேன் பண்ணப்போ அவங்க கூவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பேன் எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அவங்க ட்விட்டருக்கு போயிட்டாங்க. அது மேஜர் ரீசன் இதுக்கு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ரீச் இருந்தது ட்விட்டருக்கு. ஸோ மெனி செலிப்ரிட்டிஸ் இன்க்ளூடிங் நரேந்திர மோடி, நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட மெசேஜ் குளோபல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு ட்விட்டர் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த டைமுக்கும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லைன்றதுனால அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. அதை அவங்க சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி பெரிய லெவலில் வளர்க்காமல் அவங்க லோக்கல் லெவல்லே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் இந்தியாவுக்குள்ளவே பெரிய லெவலில் வளரணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா வேர்ல்டு லெவலுக்கு போகணும். ஆக்சுவலாக அங்கே ஒரு பெரிய தப்பு நடந்தது. ட்விட்டர் மாதிரியான மைக்ரோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து குளோபல் பிளாட்ஃபார்மாக தான் வேணும். ஏன்னா இப்போ ஒரு நரேந்திர மோடி ஒரு மெசேஜ் போடுறாருன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லோரும் பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே இருக்கிற நார்மல் ஆளுங்க வந்து யூஸ்வலாக அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீச் வேணுன்றவங்க வந்து மறுபடியும் ட்விட்டருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து யூசர்ஸ் வந்து மறுபடியும் கம்மியாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்னா ஃபைனான்ஷியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2020 அவங்களது ஒன்றும் ரெவென்யூ எதுவுமே இல்லை, ஆப்ரேட்டிங் ரெவென்யூ. 2021 ஒரு 80,000 ரெவென்யூ வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 14,000 1,40,000 அந்த மாதிரி 14 lakhs 8 lakhs, அதுக்கப்புறமா 14 lakhs ரெவென்யூ வர ஆரம்பிச்சிது 2021-22. பட் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா 2020 வித்தவுட் ரெவென்யூ ஒரு 14 lakhsக்கு எக்ஸ்பென்சஸ் இருந்தது. 2021 24 lakhs ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா டைரெக்டாக 202 crore அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ப்ராஃபிட் லாஸில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 12 lakhsலேருந்து 35 lakhsலேருந்து 197 lakhs வரலும் மறுபடியும் ரெவென்யூ ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. கேஷ் ஃப்ளோவும் எல்லாமே மொத்தமாக டோட்டலாக இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா 2021 அவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸில் லைக் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட், லீகல் ப்ரொஃபஷனல் ஃபீ, எம்ப்ளாயி பெனிஃபிட், டெக்னாலஜி காஸ்ட், அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ் 21 6.61 crore இருந்தது. வேறஸ் 22 வந்து 124 crore. எத்தனை மல்டிபிள் டைம்ஸ் வந்து அதிகமாகிருச்சு. அதே மாதிரி அவங்களோட எம்ப்ளாயி பெனிஃபிட் வந்து 9.3 crore 36.2 crore ஆயிடுச்சு. அது ஆல்மோஸ்ட் 3 times ஆர் 4 times. அதுக்கப்புறமா அந்த மற்றதெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேமே தான் இருந்தது. ஸோ அதில் அந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஓவரால் அதிகமானது ஒரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி 2021 அவங்களோட யூசர்ஸ் வந்து 68 million இருந்தாங்க. 4.7 million, 4.7 lakhs அந்த மாதிரி இருந்தாங்க. டோட்டலாக அவங்களோட யூசேஜ் டைம்னு பார்த்திங்கன்னா 22 minutes per day, per month.
வேறஸ் இவங்க ட்விட்டரில் வந்து 68 மில்லியன் அப்போவே யூசர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு 3 hours 28 minutes யூசர் டைம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் ஸ்டில் ட்விட்டர் அளவுக்கு வளர முடியல. அதே மாதிரி ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து 2023 7624, அதாவது 508 மில்லியன் 5.8 மில்லியன் இருந்தவங்க டவுன்லோட்ஸ் இருந்தது. அது குறைஞ்சிக்கிட்டே வந்து 48,000 அந்த மாதிரி ரொம்ப கம்மியாயிருச்சு. அதே மாதிரி யூசரும் வந்து 7264 இருந்து அத்தனை லேக்ஸ் இருந்து அங்கேருந்து கம்மியாகி 2.7 lakhs அந்த மாதிரி யூசர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சுனாக்கா ரெவென்யூ ஒரு பக்கம் ட்ராப், லாஸஸ் அதிகமாகிட்டே போகுது, எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போயிட்டு, அதே மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு அவங்களோடது. இந்த ரீசன்னால் அதோடது மொத்தமாக ஃபெயிலியருக்கு ஒரு சிக்னல் சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அடுத்து இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ராதாகிருஷ்ணன் அவரோட பர்சனல் ஷேர்ஸே வந்து ஒரு 33% இருந்தது. அதிலேருந்து மற்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்து வேறு இன்வெஸ்டர்ஸ், ஸ்டார்டிங்கில் இருந்த இன்வெஸ்டர்ஸ், பின்னாடி வந்தவங்க, அந்த மாதிரி கடைசியாக செகண்ட் சைடு இருக்கிறது வந்து ஃபைனல் இருந்தவங்க. இதில் வந்து டைகர் குளோபல்ன்ற இன்வெஸ்டர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்க ரெவின்யூ பின்னாடியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வரலும் ஆல்மோஸ்ட் 4-5 years ஆனதுக்கப்புறமும் ரெவின்யூ வராமல் லாஸ் பண்ணிகிட்டே போகும்போது அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண சொல்லப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. இனிஷியலாக இந்தியன் கம்பெனிஸ் லைக் அமுல், இன்ஃபோசிஸ், அந்த மாதிரி பஜாஜ், அந்த மாதிரி லோக்கல் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் இவங்களோடது என்னென்னாக்கா டெக்னாலஜியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலன்றதுனால சர்வர் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. சர்வர் டவுன் ஆகிடுச்சின்னா ரொம்ப ஸ்லோ. அப்லோட் பண்ணுறதோ இல்லை ஒரு போஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஸ்க்ரால் பண்ணுறது கூட ஈவன் ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் என்னன்னாக்கா இவங்களோட டெக்னாலஜி வீக் ஆக யூசர்ஸ்க்கு வந்து அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதே சமயத்தில் ட்விட்டர் மறுபடியும் ஆக்டிவாக வந்ததுனால எல்லாருமே மறுபடியும் ட்விட்டர் பக்கம் போயிட்டாங்க. ஸோ இங்கே இன்வெஸ்டர் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா யூசர் சார்ஜுன்னு ட்விட்டர் இப்போ வாங்குறாங்க இல்லைங்களா, ப்ளூடிக்ஸ், அந்த மாதிரியும் ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க. பட் நோபடி இஸ் ரெடி டு இன்வெஸ்ட். அதாவது குளோபல் லெவலில் ரீச் இல்லைன்றதுனால மோஸ்ட்லி அதெல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் செலிப்ரிட்டிஸ். ஸோ அந்த செலிப்ரிட்டிஸ் வந்து இதில் அந்த ஸ்பெஷல் மெம்பர் மாதிரி அதெல்லாம் ஆகிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதுக்கப்புறமா ஒரு சில செலிப்ரிட்டிஸ்க்கு இவங்க கொடுத்தாங்க. அவங்க மூலிமா வர ஃபேன்ஸ், அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு இவங்க ரெவென்யூ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ எல்லா சைட்லேருந்து ஃபெயிலியர் ஆனதில் கடைசியான அந்த ஒரு விஷயம் மறுபடியும் அடுத்து என்ன மூவ் பண்ணுறதுன்றது புரியாமல் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஓவராலாக இதை ஃபெயிலியரை ஒரு கன்க்ளூஷன் நம்ம பார்த்தோன்னாக்கா குளோபலி க்ரோ பண்ணுறதில் அவங்க ரொம்ப பின்தங்கிட்டாங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அது நைஜீரியா, பிரேசில் 2 கண்ட்ரி என்ட்ரி ஆச்சு. அதையும் வந்து சரியாக இவங்க மெயின்டைன் பண்ணாமல் அவங்களும் வந்து மறுபடியும் விட்டுட்டாங்க. ஸோ அந்த குளோபல் ரீச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்காக. அந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப லேக் ஆகிட்டு அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து என்னோடய அசஸ்மெண்ட். நீங்கள் உங்கள் அசஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட்டில் எழுதலாம். ரெண்டாவது வந்துட்டு இந்தியன் லாங்குவேஜஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதாவது நான் ட்விட்டர் யூசர்ஸ், இங்கிலீஷ் தெரியாதவங்க, அவங்களும் மோஸ்ட்லி டார்கெட் பண்ணாங்க. பட் மோஸ்ட்லி அவங்க வந்து ட்விட்டர் போன்ற அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் அவ்வளோ வர்றதில்லை. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ட்விட்டரே யூஸ் பண்ணாதவங்க, அதுக்கு தேவையே இல்லாதவங்கள போயிட்டு டார்கெட் பண்ணிகிட்டு இருந்ததுனால அங்கே ஒரு லேக் ஆயிடுச்சு. இவங்களோட யூசர்ஸ் பேஸ் வந்து கம்மியானது, ரெவென்யூ கம்மியானதுக்கு அதுவும் ஒரு ரீசன். அதுக்கப்புறமா அந்த ட்விட்டரும் கவர்மெண்ட்க்கும் டசல் நடந்தப்போ அந்த மொமெண்டம், அந்த வேக்கம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல. இவங்க யூஸ் பண்ணாங்க. பட் எல்லாருமே வந்து ஒரு நேஷ்னலிஸ்ட்ன்ற பேரில் ஆத்ம நிர்பர் பாரத்தில் இந்தியாவோட இதுவை சப்போர்ட் பண்ணணுன்னு வந்தாங்களே தவிர அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க அந்த பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணல. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி இயர் ஆஃப்டர் இயர் ரெவென்யூ ட்ராப் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு.
எதுவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பிளானும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். அதே மாதிரி இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தப்பான விதத்தில் பண்ணாங்களோன்னு தோணுது. ஏன்னா எடுத்தோடனே 2021 22 வந்துட்டு கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் இவங்க பெரிய லெவலில் அந்த ஹையஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்க. பட் கிரிக்கெட் பார்க்குற யங்ஸ்டர்ஸோ இல்லை செலிப்ரிட்டிஸோ வந்து ரொம்ப கம்மி. ஸோ அவங்கள வந்து அதை அட்ராக்ட் பண்ணவே இல்லை. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்கள அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே இழுக்கவே இல்லை. மேபி கொஞ்சம் கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, கிரிக்கெட் அந்த பிளேயர்ஸ் வந்தவங்க, அவங்க ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. பட் இவங்க அந்த ரெவின்யூ வந்துட்டு காலேஜ் லெவலில், யூனிவர்சிட்டி லெவல்லலாம், லோக்கல் லெவலில் ரொம்ப பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அந்த அமௌண்ட்டில். இல்லையா குளோபல் லெவலில் பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கவர் பண்ணுறதுக்கான ஒரு விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். அங்கே அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்களோன்னு தோணுது. அதே மாதிரி அந்த குவாலிட்டி ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால யூஸ்வலாக வந்து நிறைய பேர் அவாய்டு பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் தோ ஒன் டைம் வந்தால் கூட ஒரு 2-3 முறைக்கு அப்புறமா அவங்க அந்த குவாலிட்டி ஆஃப் யூசேஜ், அந்த ஸ்பீடு, அந்த மாதிரி டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக அவங்க அதை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு மேஜர் இஷ்யூவான எனக்கு தோன்றுறது என்னென்னாக்கா, மேஜராக பார்த்தீங்கன்னா ரைட் விங்கர்ஸ், அதாவது இந்தியன் நேஷ்னலிஸ்ட் தான் இந்த பிளாட்ஃபார்மில் அதிகமாக இருந்தாங்க. லெஃப்டிஸ்ட்டை அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதாவது மேபி சம் பிஜேபி பீப்புள்ஸ், இந்துத்துவா பீப்புள்ஸ், அந்த மாதிரி ஆளுங்களே நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணும்போது லெஃப்டிஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கான, ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது 2 பக்கமும் நியூஸ் மாதிரி, அது ஒரு 2 பக்கம் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சில ட்வீட்ஸ் எல்லாம் வந்து ஃபைட் நடக்கும்போது, 2 பேருக்கும் ஃபைட் நடக்கும்போது அது பெரிய லெவலுக்கு அட்டென்ஷன் கார்னர் பண்ணும். அப்போ என்னன்னாக்கா இன்னும் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. இதில் அந்த மாதிரி பெரிய அளவுக்கு ஒரு ஃபைட்டெல்லாம் எதுவும் நடக்காததுனால, இப்போ நம்ம ஒரு நேஷ்னலிஸ்ட் ஒரு ட்வீட் போடுறாருன்னா, ஒரு கூ பண்ணுறாருனாக்கா, அவரோட ஃபாலோவர்ஸ்ன்னு ஒரு 10 பேரோ 20 பேரோ ஒரு 50 பேரோ அவ்வளோதான் அதை பார்க்குறாங்க. வேறஸ் லெஃப்டிஸ்ட்டும் அங்கே இருந்திருந்தால் அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ண, இவங்க லெஃப்டிஸ்ட்க்கு ஆன்சர் பண்ண, அது பரபரப்பாக இருக்கும் அந்த பிளாட்ஃபார்ம். அந்த விதத்தில் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சோன்ட்டு ஒரு டவுட் இருக்குது. மேபி அதுக்கப்புறமா எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் இந்த மாதிரி மைக்ரோ பிளாகிங் இல்லை ஃபேஸ்புக்லாம் பார்த்திங்கன்னா 1998 சம்திங் அது டெவலப் ஆனது. பட் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் 2010க்கு அப்புறமா தான் ரொம்ப ஃபெமிலியர் ஆரம்பிச்சிது. அதே மாதிரி தான் ட்விட்டர் எல்லாமே வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் பெரிய லெவலில், வேர்ல்டு லெவலில் வளர ஆரம்பித்தாங்க அவங்க. ஸோ இந்த கூக்கு வந்து அந்தளவுக்கு டைம் கிடைக்கல. 2017 அரௌண்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி, பட் 2019-20 அந்தளவுக்கு இல்லாமல் போய் மறுபடியும் 2021 கொஞ்சம் ஃபைட் பண்ணி, மறுபடியும் 22, 23, 24 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போயிட்டு கடைசியில் ஷட் டவுன் பண்ண வேண்டியதாகிருச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்தியன் என்டர்பிரைனர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு கேஸ் ஸ்டடி. அவங்களோட பிஸ்னஸ் மாடலுக்கு எந்த பர்டிகுலர் மாடல் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ்க்கான நீட்ஸ், அந்த பிஸ்னஸ்க்கான ஏரியாஸ் அதெல்லாம் கரெக்டாக கவர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம். அது பண்ண முடியலனாக்கா கண்டிப்பாக ஃபெயிலர் தான் ஆகுன்றது இந்த ஒரு கேஸ் ஸ்டடி மூலமா தெரியுது. இது இல்லாமல் வேறு ரீசன்ஸ் உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பை பை, ஜெய் ஹிந்த்.